தற்போது ஓபிஎஸ் அவர்களுடைய அணியின் சார்பில் விருப்பமனு பெறப்பட்டு வருகிறது. சார் வணக்கம். சார் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இன்னைக்கு என்ன மாதிரி நிகழ்வு நடைபெற்று? இப்பொழுது விருப்பமனு வாங்கப்படுகிறது. மாலை 6 மணிக்கு நேர்காணல். அதற்கு பிறகு எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வியூகம் எப்படி என்பதை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். ரெட்டலை தற்போதுக்கும் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிற நிலையில இந்த தேர்தல் எப்படி எதிர்கொள்வது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குமே. எந்த சின்னத்தில் நினைப்பீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பது, சிவில் நீதிமன்றத்தில் உங்கள் வழக்குகளை முடித்துக் கொள்ளுங்கள், இதற்கு முன்னால் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் ரெட்டலை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நல்லதே நடக்கும். அதாவது ஒருங்கிணைந்து செயல்படுற மாதிரி சொல்றீங்களா? ரெட்டலை ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு கிடைக்கும். அதாவது ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும், 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்து. அதற்கு ஒத்து வந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் நாங்கள் தான், தொண்டர்கள் தான் இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் உருவாக்கிய விதி. அப்படி பார்க்கும்போது ரெட்டலை எங்களுக்குத்தான் வர வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கூட்டணி யாரோட பேசிட்டு இருக்கீங்க சார்? யாரோட அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடக்குது? பாஜகவோட பேசுறீங்க? நாட்களுக்குள் கூட்டணி நல்ல கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக அமையும். இந்த பாஜகவினுடைய குழு இன்னும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல, நீங்க நேரம் கொடுக்கல, இல்ல அவங்க விருப்பம் இல்லாம இருக்காங்களா? அதாவது சில நேரத்தில் சொல்லக்கூடியது இல்லை, ஆனால் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடன் தினமும் பேச்சுவார்த்தை நடக்குது. கூட்டணி கட்சிகளுடன் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். வேற ஏதாவது கட்சியோட ஆலோசனை? நிச்சயமாக 2 நாள் பொறுத்து பாருங்கள், வேற கட்சிகள் எதாவது கூட்டணியில் இணையும் என்பது உங்களுக்கு தெரியும்.